ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் மைன்கிராஃப்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கிட்டோட எத்தனாவது பார்ட்றாது ஞாபகம் வந்துச்சு, பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பி மைனிங். ஐயோ மீண்டுமான்னு கேட்பீங்க. இந்த தாட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் மைன் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறம் மைனிங் வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு போட மாட்டேன் கைஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து நான் ஏற்கனவே பேஸ் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி பார்ட் 2 கிடையாதுங்க, 3 பார்ட் 3ல் கட்டின வீடை பார்த்திங்கன்னா டெலிவரி பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுற வீடுனா எல்லோரும் டேர்ட்டை வச்சு தான் கட்டுவாங்க. டேர்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த மாதிரி குட்டி குட்டியாக தாங்க கட்டுவாங்க. எடுத்தோடனே ஒன்றும் பங்களாலாம் கட்ட முடியாது. பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அதனால் பெரிய வீடாக தான் கட்ட போகிறோம். அடுத்த தாட்டி ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபார்ம்லாம் வச்சு வெளில ஆடு மாடு எல்லாமே வச்சுட்டு என்சாண்டிங் ரூமு எல்லாமே வச்சு தரமாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மைனிங் போய் டைமண்டு கோல்டு அயனு நிறையா எடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நாளில் போயிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. இங்கே வந்து எமரால்டு ஓர்ஸு, அயன் ஓர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா ரிசோர்ஸஸ்லாம் இருந்ததுன்னா இங்கே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா காட்டுக்குள்ளே போகிறோம். எதுரா காட்டுக்குள்ளே போகிறோன்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மைனிங் போனப்போ சாப்பாடு இல்லாமல் தவிச்சு அது என்னது ரோட்டன் ஃப்ளெஷ்ஷு அதை சாப்பிட்டு தாங்க உயிராக வாழணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆடு கண்ணில் பட்டிருக்கு. ஆடே நீ தாண்டா நீ பலியாடு சாப்பிடா. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நான் சீக்கிரமாக போட்டுருவேன். என்னடா அதே தலையில் இடிக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக தான் நமக்கு வந்து போகிறோம். போன வீடியோ எங்கே மைன் பண்ணோமோ அதோட ஆழமாக போகிறோம். அதாவது லாவா இருக்கிற இடத்துக்கு, லாவாவால் நிரம்பின இடத்துக்கு தான் போகிறோம் கைஸ். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் வந்து டைமண்டை விட இந்த வீடியோவில் வந்து கோல்டு தான் அதிகமாக மைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைமண்டை பார்த்திங்கன்னா கண்ணிலே காட்ட மாட்டேறோம் கைஸ். போன வீடியோவில் வந்து 3 டைமண்ட் கிட்டே எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நானும் இங்கே வந்து பார்த்தா டைமண்டே காணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேவுக்குள்ளே வந்துட்டோம். எலும்பன் பயப்புல வந்து ஸ்கெலிட்டன் இருக்கானே பயப்புல, அவன் வந்து எலும்பு விட்டு அடிக்கிறான். எலும்புங்கிறனே யாரை விட்டு அடித்தான். சரி நம்ம வந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு போனால் இது என்ன கன்றாவின்னு தெரில. என்ன கருமண்டா இது செனப் பண்ணி. பார்த்திங்கன்னா இந்த இழவை அடித்து சாப்பிடுச்சிருவோம். டேய் என்னங்க இது, டேய் இப்போ தானடா சாப்பிடுச்சேன். ஏங்க இந்த கருமை குட்டி போடுதுங்க. டேய் சனினே சாப்பிடா. என்னங்க இது, ஏங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லைமுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஐயா இது என்னங்க இது இப்படி குதிக்குது போட்டு. என்னங்க இது வந்துக்கிட்டே இருக்குங்க. இது ரொம்ப நம்மளோட ரெகுலர் கேவ் இருக்குது. என்னடா ரெகுலர் கேவ்னா நம்ம தினமும் வந்து இங்கே தான் மைனிங் பண்ணிட்டு போவோம். இந்த கேவுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமரு. நம்ம வந்து எல்லா ஸ்கெலிட்டனு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம். அதனால் வந்து அவ்வளோவா இங்கே ஸ்கெலிட்டன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக வர ஆகிட்டு அந்த இடம். அதனால் வந்து ஏதோ ஒரு ஸ்பேன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்க பாருங்க. குதிரா தம்பியா ஹெச்பி குறைஞ்சிட்டுங்க. சாப்பிட்றா பொட்டேட்டோ சாப்பிட்றா. இந்த இலவை எடுத்துகிட்டு வர்றதும் எடுத்துகிட்டு வராததும் ஒன்று தாங்க. இந்த இடத்துல தான் போனதாட்டி 2 டைமண்ட் இங்கே இருந்தது. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நிறையா க்ரீப்பர்ஸ் அண்டு சாம்பிஸ், எலுமன் கூட அவ்வளோவா இந்த இடத்துல இல்லை. நீ நிறைய வந்துட்டான்டா டே சிலந்தி மண்டையா சாப்பிடா. இவங்ககிட்ட வந்து ஸ்டிங்கும் ஐயும் எடுத்துக்கலாம். அந்த ஐயை வச்சுட்டு ஃபிஷ்ஷிங்க்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே டே பாருங்கள் பெக் மண்டையை வடிச்சிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா லாவா இருக்குது. பார்த்திங்களா லாவா இருக்குது இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா லாவாவே சொட்டோண்டு தாங்க இருக்குது. அட பாவீங்களா, நான் கூட நிறையா லாவா ஏரி மாதிரி மிதக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நக்னியோண்டு லாவா தான் இந்த இடத்துலையே இருக்குது. அந்த இடத்துலையே வந்துட்டான்டா டே. அதானே பார்த்து இவ்வளோ நேரமாக இந்த எலுமன் பைப்பில் வரலன்னு சாப்பிடா. ஏங்க பாதி ஹெல்த்தை கொடுத்துட்டான்டா டே. இதுவரை ஒரு டைமண்ட் கூட என் கண்ணிலே படலைங்க. பார்த்திங்கன்னா அயன் ஒரு கூட கண்ணில் படலைன்னா பார்த்திங்கன்னா இந்த கருமத்தை பாருங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த டை செய்கிறதுக்கான ஒரு ஸ்டோனு தான் இருக்குது. அதை வச்சுட்டு என்னடா பண்ணுவோன்னா டை செஞ்சு பெட்டு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட்டு என்னமோ சொல்லுவாங்களேடா அந்த மாடர்ன் வீடுலாம் கட்டுறதுக்கு வந்து என்னமோ வச்சுருப்பாங்க. கான்க்ரீட்டு பவுடர்னு நினைக்கிறேன். அதோட பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டான். ஏங்க எத்தனை பேர்? 3 பேர்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் வரான். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பரான பயணமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நல்லா ட்ரெஷரு அது அந்த என்னது அந்த அன்ஃபினிஷ்டு போர்ட்டல் அதே டே பேச விடுங்களா. என்ன ரொம்ப தான் பண்ணுறீங்க. முன்னாடிலேருந்து ஒருத்தன் டேய் நாய் பையலே சாப்பிடா. பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கானோ. இவனை வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனால தான் எனக்கு சாப்பாடே கிடைக்கிது.
என்ன 30 டார்ச். ஏய் யாரா அவன்? வாமா மின்னல் அந்த மாதிரி ஓடுறான் அவனா நடுவில். பார்த்தீங்கன்னா 2 எலும்புன்னு தான் இதுவரை பார்த்துருக்கேன். 2 இல்லை 3. அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல. ஏங்க உள்ளே போகலாமா? டேய் வந்துட்டான்டா டேய் பச்சை மக்கான் சாப்பிடா. ஓகே இதுவரை நம்ம வந்து 2-3 க்ரீப்பரை பார்த்துட்டோம். எங்கன்னா ஸ்கெலிட்டன் ஒரு 3 பார்த்துருக்கோம். இந்த ஜாம்பி தான் அதிகமாக வந்திருக்கு. கைஸ் உள்ளே போகலான்னு தான் நினைக்கிறேன். நான் உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா டார்ச் வைடா தம்பி. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சுற்றி ஒரே இடத்துக்கு வரியாடா லேய். பார்த்தீங்களா கைஸ் அந்த இடத்துல வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு டார்ச் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். டேய் யாரா அடிக்கிறதே? ஏங்க அம்பு. ஏய் எலும்பா சாவுடா சாவுடா. ஏங்க ஐயோ நான் வேறு தப்பாக எய்ம் பண்ணி அடிக்கிறேனே. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இவனை வந்து வேறு ஏதாச்சும் ட்ரிக்கை வச்சு தாங்க அவன் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும்போது கரெக்டாக அடிக்கிறான். லாங்காக இருக்கும்போது கூட ஓபி ஆட்டம் கண்ணா புண்ணு அடிக்கிறான். ஷார்ட்டாக இருக்கும்போது ஈஸியாக அடிச்சிடறான். ஏன் இவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக்கு வேணுங்க. சில பேர் சொல்லுவாங்க குச்சி அடித்தா ஈஸியாக அடிக்கலான்னு. பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேடினதில் வந்து இந்த ரெட் கலர் ரெட் ஸ்டோன் மட்டும்தாங்க கிடச்சிது. சை இழவு இது மட்டும்தான் கிடைக்கிதே தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கல. நான் கூட டைமண்ட் இருக்குன்னு நினச்சி தாங்க வந்தேன். ஏன்னா ஒரு டைமண்டையும் காணும். என்ன இழவிடாது. அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு அயன் ஓராச்சு தரணும்ல. ஒன்றுமே இல்லை. இந்த பேட்ஸ் மட்டும்தான் ஓடுது. இந்த பேட்ஸ் அடித்தா ஏதாச்சும் கிடைக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது நிறையா இருக்குது. இது அடித்தா ஏதாச்சும் மீட்டு மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா? ஓகே உள்ளே போய் பாரு. அயன் ஓரு போடு. ஒன்றாச்சும் கிடச்சிதான் வந்ததுக்கு. அட பாய்ங்களாம் 2-3 வச்சுருக்கானுன்னு பார்த்தா ஒன்றே வச்சுருக்கானோ. அயன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது இந்த தாட்டி. டைமண்டு கோல்டுலாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அயன் மட்டும் கம்மியாக இருக்கேடா தம்பி. அயன் ஹண்ட்டு பண்ணியே ஆகணும். ஏன்னா சுற்றி ஒரே இடத்துக்கு தாங்க வரேன். ஏன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேதே. இல்லை ஏங்க போடு வேறு லெவலு. என்னடா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கோல்டு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அயன் ஒரு மாதிரி தான் கிடச்சிது. கண்ணுக்கு பட்டது. பார்த்திங்கன்னா கோல்டு ஓடு வேறு லெவலுங்க. வந்ததுக்கு வந்து நாளாச்சு தந்தானுல. ஏண்டா ஏங்க அடியில் வந்து லாவாக இருக்குது. எவன் வர்ற மாதிரியே குறுன்னு சத்தம் கேட்குது. டேய் உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாடா? வித்தியாசமாக சவுண்டு கேட்குதேடா. எவனோ அந்த என்னமோ ஒரு ராயல் என்ஃபீல்டு சவுண்டு கேட்குதுங்க. டப்ப இவனை வேறு பயமுறுத்திக்கிட்டே இருக்கானு. ஏதாச்சும் சவுண்டாக போட்டுடே சும்மா இருங்கடா. நானே பயத்தில் இருக்கேன்டா. ஓகே நம்ம வந்து யாராவன் ஏங்க பேட்டுங்க வந்துடா. இன்னொன்று போடு இன்னொன்று. ஏங்க பார்த்திங்கன்னா நிறையா கோல்டு கிடைக்கிது நம்மளுக்கு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் 5 தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவை. பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாக போனால் நம்மளுக்கு வந்து நிறையா லூட்டு கிடைக்கும். ஓகே நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து வேறு கேவுக்கு போயிடுவோம்ல. கிட்ட இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். அடியில் வேறு நம்ம போதே. அடியில் போகலாமா இல்லை மேலே போகலாமா? அடியில் போகலாமா மேலே போகலாமான்னு நான் மேலே போயிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த குகையில் பார்த்தீங்கன்னா டேய் போடு. ஏங்க கிடச்சிக்கிட்டே இருக்கடா டே. பாருங்க கைஸ் இன்னும் 2 லே உள்ளே வேறு 2 1 2 3 4 5 6 முன்னாடி ஒரு ஏங்க 4 இருக்குது இந்த இடத்துலையே. என்னடா அது 1 2 3 4 எனக்கு தெரிஞ்சு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? ஒரு 10 கண்டுபிடிச்சிருமோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 6 கிட்டே இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த டைஸ் செய்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம்னா நம்ம வந்து மேலே போய்ட்டுருக்கோம். மேலேனா எங்கடா மேலேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே போய்ட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மேலே நோண்டிக்கிட்டே போய் நானும் சாண்டு கிரேவலி எல்லாமே வச்சு மேலே போய்ட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா 13 இருக்குது. வந்ததுக்கு 13 கிடச்சிது. ஓகே கைஸ் நம்மக்கிட்ட டோட்டலாக பார்த்திங்கன்னா 24 கோல்டு இருக்குது. நம்ம வந்து நெதர் போர்ட்டல் மட்டும் செஞ்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் கோல்டுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா நெதருக்குள்ளே போய் நிறைய கோல்டு இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் லூட் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பிளேஸெல்லாம் கொள்ளணும். பிளேஸ்ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஒரு மாபு. அது ரொம்ப மோசமானது, நெருப்பு காக்கும். அதுக்கப்புறம் கேஸ்ட்னு ஒன்று இருக்கும் பெருசாக, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் நெருப்பெல்லாம் தூக்கி போடுங்க ஃபயர் பாலு. பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் இந்த கேமை முடிக்க முடியும். எப்படா கேமை முடிப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டர் ட்ராகன் டே ஏங்க வெடிச்சிட்டான். என்னடா அது ஏங்க காப்பரு. இந்த கேம்லேயே ஃபஸ்ட்டு தாட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பர் எடுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த காப்பரை வந்து ஒரு வேஸ்ட்டு. இதெல்லாம் டோர் செய்ய முடியும், அதுக்கப்புறம் படிக்கட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம். மற்றபடி லைட்னிங் ராடுன்னு என்னமோ செய்வோம்ல, அது காப்பரில் தானே அது. ஆனால் செய்யலாம், மற்றபடி ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை. ஓகே நம்ம வந்து ஃபர்னன்ஸில் வந்து இந்த அயனிங் நட் எடுத்துகிட்டு கோல்டை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திலாம் வர ஆரம்பிச்சிருவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம்.
நம்மளோட பழைய வீடு பார்த்திங்கன்னா அட்டைப்பொட்டி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தாலும் நம்ம பழைய வீடு பெருசுங்க. ஆனால் வந்து இது வந்து குட்டி வீடு இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க நம்ம பழைய வீடை விட. பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து வில்லேஜுக்கு போயிடுவோம். இந்த வீட்டை விட்டுட்டு தான் போக போகிறோம். இந்த வீட்டில் உள்ள லூட்டெல்லாம் தூக்கிட்டு நம்ம வந்து வில்லேஜுக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.